ஒருவர் பிறந்த நேரத்தில் எழுதப்படக்கூடிய ஜாதகம் என்பது, அவர் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து வாழ்கிற நாள் வரையும் என்னென்ன நடக்கிறதோ அத்தனையும் இந்த ஜாதகத்தை வச்சு தெரிந்து கொள்ளலாம். வெறும் வாழ்க்கையினுடைய பிறந்ததிலிருந்து படிக்கிறதுலேருந்து சகோதரம், தான் கார் வாங்க முடியுமா, வண்டி வாங்க முடியுமா, வீடு வாங்க முடியுமா, கார் வாங்க முடியுமா, வெளிநாட்டுக்கு போக முடியுமா, தான் என்ன, எந்த தொழில் செய்யலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதெல்லாம் இந்த ஜாதக அடிப்படையில் தெரிஞ்சிடலாம். ஆனால் மக்கள் பெரும்பாலும் திருமணத்துக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்குறாங்க, மற்ற நேரங்களில் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. திருமணம்ன்றது தாய் தந்தையருடைய ஒரு பொறுப்பு. தன்னுடைய குழந்தைகளை நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஜோசியரை பார்த்து எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. மற்ற மாதிரி சாதாரணமாக ஒரு இளமை பருவத்தில் சில இளைஞர்களுக்கு எங்களால் எதுவும் சாதிக்க முடியும், நாங்கள் படித்திருவோம், பெரிய பதவியை பிடிச்சிருவோம், அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவங்க. அதனால அவங்க அதையெல்லாம் பெரும்பாலும் ஜோதிடர்கிட்ட வராமலேயே தன்னுடைய முயற்சியை பார்க்குறாங்க. முயற்சிகள் எப்போ தோல்வி அடைகிறதோ அப்போ ஜோதிடரை தேடி வர்றாங்க. ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேனே, ஏன் எனக்கு வேலை கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் பதவி வரல, ஏன் பணம் வரல, அப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அது நிறைய பேர் ஆரம்பத்திலேயே பார்த்து கேட்டு நல்லபடியாக படித்து செய்கிறாங்க. ஒரு சில ஆளுகள் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. எல்லாமே தன்னுடைய கையில் இருக்கிறதாக நினைச்சு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அகம்பாவம், தைரியத்தினால தான் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. அது எப்போ எந்த இடத்துல தோல்வி அடைகிறதோ உடனே அவங்க ஜோதிடரை தேடி வருவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இதெல்லாம் பண்ண எல்லாமே ஜோதிடத்தில் எல்லாமே தெரியும். நிறைய பேர் நம்புறாங்க, நிறைய பேர் நம்பலை. அத்தனை பேரையும் நம்ப வைக்கணுன்றது எங்களால் முடியாத கதை. நம்பினவங்க தெரிஞ்சுட்டு போட்டோம், தெரிஞ்சவங்க நல்லதை வரட்டும், நன்மை அடையட்டும். அதுதான் நம்ம கொள்கை.